கள்ளக்குறிச்சி மாவட்டம் வி மாமந்தூர், பனையாந்தூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 9 சிறுவர்கள் 20க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் பெரியசாமி, இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள பி மாமந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி சின்னம்மாள், தர்ஷன், சித்ரா, பாப்பா, லட்சுமணன், லட்சுமி, சின்னதுரை, அதேபோல் கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி தாலுகா பனையாந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த யாழினி, யோகேஸ்வரி, ஹரீஷ், புகழ், காவியா உள்ளிட்ட சிறுவர்கள் காலை கடன் முடிப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது அங்கு தெருவில் நின்று கொண்டிருந்த வெறிநாய்கள் திடீரென சிறுவர்களை கடிக்க தொடங்கியுள்ளது. பின்னர் அலறடித்துக் கொண்டு ஓடிய சிறுவர்களை துரைத்துக் கொண்டு வெறிநாய்கள் பயங்கரமாக கடித்ததாக தெரிகிறது. இதில் பலத்த காயமடைந்த அனைத்து சிறுவர்களும் கை, கால், முகம் என அனைத்து இடங்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. வெறிநாய் கடித்ததில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் உட்பட 15 பேர் சின்னசேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக அதேபோல் நயினார்பாளையம் அரசு மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்டோர் வெறிநாய் கடித்து சிகிச்சை பெற்று வருவதாகவும், மொத்தம் வெறிநாய்க்கு கடித்ததில் சிறுவர்கள், சிறுமிகள், மூதாட்டி என சுமார் 25க்கும் மேற்பட்டோர் வெறிநாய் கடித்ததில் பாதிப்படைந்திருக்கின்றனர். பெரும்பாலும் இரவு நேரங்களில் வெளியே வருபவர்களை வெறிநாய்கள் கடிப்பதாகவும், அடுத்தடுத்து உள்ள கிராமத்திற்கு வெறிநாய்கள் சென்று மனிதர்களை வேட்டையாடி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த வெறிநாய்களை மிக விரைவில் பிடிக்காவிட்டால் இன்னும் பல சிறுவர்களை கடிக்கும் என பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை பிடிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அருண், விவரங்களுக்கு நன்றி பெரியசாமி.